பவித்ரா MBA படித்திருக்கிறாள். ஆள் நல்ல லட்சணமாக இருப்பாள். அதற்கு ஏற்றாற் போல பணக்காரனாகவும் நல்ல அழகான பையனாகவும் பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அவள் ஆசைக்கு இணங்க பெற்றோரும் வரன் பார்த்து வந்தனர். இவள் ஆசைப்பட்டது போலவே ஒரே ஒரு வரன் தான் வந்தது. அதுவும் கிராமம் என்பதால் இவளுக்கு பிடிக்கவில்லை. பையனோட ஊர் தாண்டி கிராமம், பையன் சிட்டியில் படித்த பையன்தான், உன்னோட ஆசையெல்லாம் புரிஞ்சுப்பாண்டி என்று கூறி அம்மா சமாதானப்படுத்தினாள். இவளும் ஒப்புக்கொண்டு திருமணம் செய்து கொண்டாள். பையன் பெயர் ஆகாஷ். இவனுக்கு ஒரு அக்காவும் இருக்கிறாள். அக்கா வெளிநாட்டில் குழந்தையோடு இருப்பதால் ஆகாஷின் பெற்றோர் விரைவில் அவனுக்கு திருமணம் முடித்து பவித்ராவை துணைக்கு வைத்துவிட்டு மகள் குழந்தைகளை பார்த்து கொள்ள வெளிநாடு சென்று விட்டனர். மாமியார் மாமனார் இல்லை என்பதால் யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள் என்று பவித்ரா மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள். ஆகாஷ் ஐடியில் வேலை பார்க்கிறான். மாதம் 70,000 சம்பளம். இந்த சம்பளமே வீட்டிற்கு போதுமென்ற அளவு இருக்கும். இருப்பினும் பவித்ராவும் வேலைக்கு போக வேண்டுமென ஆசைப்பட்டதால் படிப்பு வீணாகிடக்கூடாது என்று ஆகாஷ் சரி என ஒப்புக்கொண்டான். பவித்ரா வேலை தேடிய 1 மாதத்திலேயே அவளுக்கு பேங்கில் வேலையும் கிடைத்தது. அவளுக்கும் 50,000 சம்பளம் என்பதால் கணவனோடு சேர்ந்து தேனிலவு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். இதை ஆகாஷிடமும் கூறினாள். பவித்ராவின் ஆசைக்கு மறுப்பு தெரிவிக்காதவன் அவன். உடனே ஒப்புக்கொண்டான். அதன்படி இருவரும் 10 நாட்கள் விடுப்பு எடுத்து தேனிலவு சென்று வந்தனர். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருந்தது. அப்படியே நாட்கள் போக போக கணவர்தான் எதுவும் கேட்கவில்லையே என்று அவள் இஷ்டத்திற்கு செலவு செய்ய தொடங்கினாள். ஆண் பெண் நண்பர்களை எல்லாம் வீட்டிற்கு வர சொல்லி பார்ட்டி என்று கூறி வீட்டிற்குள்ளேயே கூத்தடித்தாள். இதை ஆகாஷ் சகித்து கொண்டாலும் மனதிற்குள் கொஞ்சம் கோபம் இருந்தது. ஆனால் வெளியில் சொல்லிக் கொள்ளவில்லை. பவித்ராவும் ஆகாஷிடம் அதிகம் பேசுவதையே நிறுத்தி கொண்டாள். ஆகாஷ் தனிமையை உணர்ந்ததால் குழந்தையை பற்றி பவித்ராவிடம் பேசினான். பவித்ரா, நம்ம ஏன் இவ்வளோ நாள் குழந்தையை பற்றி யோசிக்கவே இல்லை? நம்ம ஒரு குழந்தை பெற்றுக்கலாமா என்றான் ஆகாஷ். பவித்ரா ஆடி போய் நின்றாள். என்ன ஆகாஷ், இப்போதான் 2 பேரும் கொஞ்சம் சம்பாதிக்க தொடங்கியிருக்கோம், அதுக்குள்ளே குழந்தை பெற்றுக்க சொல்கிற? எனக்கு விருப்பம் இல்லை. வயசும் 25 தான் ஆகுது. ஒரு 28 வயசில் பெற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பெற்றுக்கிற அளவுக்கு இன்னும் எனக்கு தைரியம் வரல என்றெல்லாம் கூறி அவன் வாயை அடைத்தாள் பவித்ரா. ஆகாஷும் வயது இருக்கிறது என்று எதையும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் பவித்ரா நம்மோடு கொஞ்சம் பேசினால்தான் இந்த தனிமை சரியாகும் என்று பவித்ராவிடம் பேசத் தொடங்கினான். நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு கோபத்தை உண்டாக்குது பவித்ரா. நீ ஆண் நண்பர்களை வீட்டிற்கு அழைத்து வருவது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு என்றான். அவன் கூறிய அன்றிலிருந்து ஆண் நண்பர்களை அழைத்து வருவதையே நிறுத்திவிட்டாள் பவித்ரா. சொன்ன உடனேயே நமக்காக இவளை மாற்றிக்கொண்டாளே என்ற மகிழ்ச்சியில் ஆகாஷும் பவித்ரா கேட்பதை எல்லாம் வாங்கி கொடுத்தான். இதுவரை பவித்ரா வீட்டில் சமைத்ததில்லை. அவளுக்கு சமைக்கவும் தெரியாது. எத்தனை நாள் கடையில் சாப்பிட முடியும்? பவித்ரா கர்ப்பம் அடைவதற்குள் நாம் சமைக்க கற்றுக்கொள்ள வேண்டுமென அவளுக்கு பிடித்ததையெல்லாம் சமைக்க கற்றுக்கொண்டான் ஆகாஷ். இருப்பினும் அவள் எதற்கும் பிடி கொடுப்பது போல் தெரியவில்லை. ஆரம்பத்தில் இருந்த காதல் இப்போது இல்லை. பவித்ரா ஆகாஷிடம் சரியாக பேசுவதில்லை, நேரம் செலவிடுவதில்லை. அவன் பேசினால் கூட ஓரிரு வார்த்தையில் பதில் கூறி முடித்து விடுவாள். இதையெல்லாம் கவனித்த ஆகாஷிற்கு ஒரு நெருடலாகவே இருந்தது. இதற்கு என்ன காரணம் என்று யோசிக்கும் வேளையில்தான் பவித்ரா கர்ப்பமடைந்தாள். இதை கேட்ட ஆகாஷுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. வானத்துக்கும் பூமிக்கும் குதித்தான். அவளை வேலைக்கு செல்ல விடாமல் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டான். அவளை ஒரு வேலை கூட செய்ய விடாமல் ஓய்வெடுக்க வைத்திருந்தான். அவளுக்கு தேவையானதை செய்து கொடுத்து விட்டுதான் ஆகாஷ் வேலைக்கு செல்வான். அப்போது பவித்ரா 5 மாதம் கர்ப்பமாக இருந்தாள். அன்று இரவு வேலை முடிந்து களைத்து போய் வீட்டிற்குள் நுழைந்தான் ஆகாஷ். வீட்டில் பவித்ரா இல்லை. திடுக்கிட்டு போய் வீடு முழுக்க பவித்ராவை தேடினான் ஆகாஷ். எங்கு தேடியும் கிடைக்கவில்லை என்பதால் அவளுடன் வேலை பார்க்கும் பெண் நண்பர்களுக்கு ஃபோன் செய்தான். ஒரே ஒரு பெண் மட்டும் ஃபோனை எடுத்தாள். இவன் கேட்கும் கேள்வி எதுக்கும் பதில் சொல்லாமல் ஒரு வீட்டு முகவரியை கொடுத்து அங்கு சென்று பாருங்கள், உங்கள் கேள்விக்கு பதில் கிடைக்கும் என்றாள். ஆகாஷும் சரி என்று கூறி ஃபோனை வைத்தான். எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த பெண் சொன்ன முகவரிக்கு கிளம்பி சென்றான். அந்த வீட்டு வாசலில் 2-3 கார் நின்றது. வீடு பெரிய பங்களா போன்று இருந்தது. யோசிக்காமல் உள்ளே சென்றான் ஆகாஷ். உள்ளே சோபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தாள் பவித்ரா. இவனை பார்த்ததும் அதிர்ந்து போய் எழுந்து நின்றாள். ஆகாஷும் நம் மீது கோவப்பட்டுதான் இங்கு வந்திருக்கிறாள் போல என நினைத்து கொண்டு, பவித்ரா, இது யார் வீடு? ஏன் இங்கே வந்த? என் மேலே கோபமா?
என்று அடுக்கடுக்காக கேள்விகளை வைத்தான். அவள் பயத்தில் பதிலெதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். மாடியிலிருந்து ஒருவன் கீழே இறங்கி வந்தான். ஹே அருண், எப்படி இருக்க? இது உங்க வீடா என்றான் ஆகாஷ். அருண் பவித்ராவோடு வேலை பார்த்த பையன். அவ்வப்போது பவித்ரா பார்ட்டி என்று சொல்லிக்கொண்டு அருணை வீட்டிற்கு அழைத்து வருவாள். அதனால் ஆகாஷுக்கும் அருணை தெரியும். இவன் கேட்ட கேள்வி எதற்கும் அருண் பதில் சொல்லவில்லை. சரி அருண், பவித்ரா கோவத்தில் வந்துட்டா, நாங்கள் கிளம்புறோம் என்று கூறி பவித்ராவின் கையை பிடித்தான் ஆகாஷ். உடனேயே கையை உதறி தள்ளி அருணின் அருகில் நின்றாள். பின் பேச ஆரம்பித்தாள். சாரி ஆகாஷ், எனக்கு அருணை பிடிச்சிருக்கு. நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். எனக்கு உன்னோட கிராமத்தில் வாழ விருப்பமில்லை என்றாள் பவித்ரா. இதை கேட்ட ஆகாஷுக்கு கோபம்தான் வந்தது. நேராக அருணிடம் சென்றான். அவன் சட்டையை பிடித்து, உன்னை அவள் நண்பன் என்று வீட்டில் விட்டது என்னுடைய தப்புதான் என்றான் கோபமாக. சட்டையிலிருந்து கையை எடு, இனிமேல் இவன்தான் என்னுடைய புருஷன் என்று கோபமாக கூறினாள் பவித்ரா. இதுவரைக்கும் பவித்ரா மீது கோபமே படாத ஆகாஷ் அன்றுதான் முதலில் கோபப்பட்டான். சரிடி, எவன் கூடவோ வாழு, ஆனால் என்னோட குழந்தையை பெற்று கொடுத்துட்டு நீ யார் கூட வேணும்னாலும் போ என்றான் ஆகாஷ். சாரி ஆகாஷ், இது உங்களோட குழந்தை இல்லை, எங்களோட குழந்தை என்றாள் பவித்ரா. இதை கேட்ட ஆகாஷ் அதிர்ந்து போனான். அவனால் ஒன்றுமே பேச முடியவில்லை. அழுது கொண்டே வீடு திரும்பினான். 6 மாதம் வீட்டை விட்டு வெளியே வராமல் தனிமையில் இருந்தான். பிறகு மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பினான். வேலைக்கு செல்லத் தொடங்கினான். அவனுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று கொண்டும் பிடித்த உணவுகளை சாப்பிட்டு கொண்டும் வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்தான். அன்று நன்கு சாப்பிட்டுவிட்டு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். திடீரென்று யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது. நம்மை பார்க்க யார் வந்திருக்கிறார் என்று யோசித்து கொண்டே தூக்க கலக்கத்தில் கதவை திறந்தான் ஆகாஷ். வெளியில் பவித்ரா 8 மாத கைக்குழந்தையோடு நின்று கொண்டிருந்தாள். அதை பார்த்த ஆகாஷுக்கு அருண் ஏமாத்தி விட்டான் போல என்பது நன்றாகவே புரிந்தது. பதில் எதுவும் பேசாமல் குழந்தையை கையில் வாங்கி அணைத்தான். இது உன்னோட குழந்தை தான் ஆகாஷ். அன்னைக்கு உன்னை விரட்ட வர வழி தெரியல, அதனால தான் அப்படி ஒரு பொய்யை கூறினேன் என்றாள் பவித்ரா. அது ஏன் குழந்தைதான் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். நீ கூறிய பொய்யை தாங்க முடியாமல் தான் அந்த இடத்தை விட்டு சென்றேன். என்னை தேடி நீ வருவாய் என்றும் எனக்கு தெரியும். அதனால்தான் இந்த வீட்டை விட்டு எங்கும் சொல்லாமல் இருக்கிறேன் என்றான் ஆகாஷ். இதனை கேட்ட பவித்ரா அழுதபடியே நின்றாள். என் குழந்தை இவ்வளவு சீக்கிரம் வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்றான் ஆகாஷ். நான் இறப்பதற்கு முன்பாக இந்த குழந்தையை உன்னிடம் ஒப்படைக்கலாம் என்றுதான் வந்தேன். இப்படி ஒரு தவறை செய்த நான் இந்த உலகில் வாழ தகுதியற்றவள் என்றாள் பவித்ரா. இதை கேட்ட ஆகாஷ், ஒரு குழந்தை தந்தை இல்லாமல் கூட வளரலாம், ஆனால் தாய் இல்லாமல் வளரக்கூடாது. உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ள எனக்கு மனமில்லை, ஆனால் என் குழந்தைக்கு தாயாக நீ இந்த வீட்டில் இருக்கலாம். நீ செய்த தவறுகளை பற்றி சாகும் வரை நான் யாரிடமும் கூற மாட்டேன் என்று வாக்களித்தான். இதை கேட்ட பவித்ரா ஆகாஷின் காலில் விழுந்து அழுது மன்னிப்பு கேட்டாள். அவனோ சிலை போலவே நின்றான். பிறகு அவளே எழுந்து குழந்தையை வாங்கி கொண்டு வீட்டிற்குள் சென்றாள். வீட்டில் இருந்து கொண்டே குழந்தையை பார்த்து கொண்டு கணவனுக்கு பிடித்ததை சமைத்து கொண்டும் இருந்தாள். 1 வருடம் ஆகிவிட்டது. ஆகாஷ் இன்னும் மனம் மாறவில்லை என்ற எண்ணம்தான் அவளுக்கு. நாட்கள் மட்டும் ஓடிக்கொண்டே இருந்தது. குழந்தையும் பள்ளிக்கு செல்லத் தொடங்கியது. குழந்தை பள்ளிக்கு சென்ற பிறகுதான் ஆகாஷ் வேலைக்கு செல்வான். இருவரும் தனியாக இருக்கும்போது கூட ஆகாஷ் பவித்ராவிடம் ஒரு வார்த்தை பேச மாட்டான். பவித்ராவின் ஏக்கமும் ஆகாஷிற்கு புரியும். இருப்பினும் கண்டும் காணாதது போல் இருப்பான். அவளுக்கு பிடித்தவற்றை எல்லாம் வாங்கி கொடுப்பான், ஆனால் பேச மாட்டான். பவித்ராவும் அவனுக்கு பிடித்தவற்றை எல்லாம் சமைத்து கொடுப்பாள், ஆனால் பேச மாட்டாள். எங்கே பேசிவிட்டால் இவனிடம் நாம் பேச ஏங்குகிறோம் என்று நினைத்து விடுவானோ என்ற ஈகோ அவளுக்கு. இப்படியே காலம்தான் கடந்தது. அப்பா, அம்மா, 2 பேர் வாங்க, ஸ்கூல் பஸ் வந்துருச்சு என்று அழைத்தாள் குழந்தை. இருவரும் வெளியே வந்து குழந்தையை வழி அனுப்பி வைத்தனர். பவித்ரா இடுப்பை பிடித்து கொண்டே நின்றாள். நீ போய் ரெஸ்ட் எடு பவித்ரா, நான் பார்த்துக்கிறேன் என்றான் ஆகாஷ். இன்னுமா புரியவில்லை? ஆகாஷ் பவித்ராவை மன்னித்து பல மாதமாகிவிட்டது. இப்போது பவித்ரா 6 மாத கர்ப்பம். தண்டனை மட்டுமே எல்லா தவறுக்கும் தீர்வாகிவிடாது. நன்றி.